ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த ஐப்பசி மாதம் முடிய போகுது. இதில் கடைசி பௌர்ணமி வருது. இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் என்ன ஸ்பெஷல், அதாவது சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க, அதோட சிறப்புகள் பலன்கள் அதை பற்றி இதில் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதத்திலையும் வரும் பௌர்ணமி சிவ வழிபாட்டுக்கு ஏற்றது அப்படின்னாலும் ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி ரொம்ப அதிகமான விசேஷமானதுன்னே சொல்லலாம். இந்த நாளில் தான் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் நடத்துவாங்க. சிவனோட மனதையும் உடலையும் அன்னத்தால் போர்த்தினால் அவர் மனம் குளிர்ந்து நமக்கு அருள் வழங்குவார் அப்படின்றது ஐதீகம். இதனால் நம்முடைய வாழ்க்கையும் விவசாயமும் செழிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அன்றைய தினம் பார்த்திங்கன்னா சிவபெருமானை என்ன செஞ்சு எப்படி வழிபட்டால் அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவு மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஐப்பசி மாதம் அப்படின்றதுமே எல்லாரும் ஆன்மீக அன்பர்கள் எதிர்பார்க்கும் ஒரு விஷயம் கந்த சஷ்டி மகா திருவிழா. அதுதான் நாம எதிர்பார்ப்போம். இன்னொன்று உலகத்துக்கே படியளக்கும் ஈசனுக்கு நடைபெறும் அன்னாபிஷேகம் ஒன்று இருக்குது. சிவபெருமானுக்கு 16 வகையான பொருட்களால் தினந்தோறும் அபிஷேகம் செஞ்சாலும் வருடத்துக்கு ஒரு முறை ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நடக்கும் அன்னாபிஷேகம் மிக மிக விசேஷம்னு சொல்லலாம். அன்னாபிஷேகம் கண்டவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் அப்படிங்கிறது, கோடி சிவலிங்கங்களை தரிசித்த புண்ணியமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த ஆண்டு அன்னாபிஷேகம் நவம்பர் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. இந்த ஐப்பசி மாதத்தின் நிறைவு நாளும் கூட அன்றைய தினம் அதிகாலையில் நாம் அதாவது 3:53 மணிக்கு துவங்கி நவம்பர் 16ஆம் தேதி அதிகாலை 3:42 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. அன்னைக்கு அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரங்களும் இணைஞ்சு வர்றது ரொம்ப விசேஷமான ஒன்று. இந்த நாளில் அனைத்து சிவன் கோவில்லையும் சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வாங்க. சில ஆலயங்களில் உச்சிக்கால வேளையிலையும் சில ஆலயங்களில் மாலை நேரத்திலையும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க. இதை தரிசிப்பது மிக மிக புண்ணியமான ஒன்று. சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் அந்த அன்ன பிரசாதத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும். தொழிலில் நஷ்டம் சரிவுகளை சந்திச்சுட்டு வர்றவங்களுக்கு, மன நிம்மதி இழந்து தவிப்பவர்களுக்கு, வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு இந்த அன்ன பிரசாதத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு ரொம்ப நற்பலன்கள் உண்டாகும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே குறையும். சந்திர பகவான் தன்னுடைய சாபம் முழுமையாக நீங்கப்பட்ட தினம் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தான். அதனால இந்த நாளில் சந்திரனுக்குரிய தானியமான அரிசியால் சிவனுக்கு அன்னம் சமைச்சு அபிஷேகம் செய்கிறதுனால சந்திர தோஷம், சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகள் இது எல்லாமே குறையும். சிவனுக்கு அன்னாபிஷேகம் அந்த செய்கிற நாளில் அன்னாபிஷேகத்துக்கு கோவிலுக்கு அரிசி வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. இதனால நம்முடைய வீட்டில் எப்போதுமே உணவு தட்டுப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட வராது. ஐப்பசி அன்னாபிஷேகம் அன்னைக்கு வீட்டில் சிவலிங்கம் வச்சிருக்கிறவங்க அதற்கும் சுத்த அன்னத்தால் நீங்கள் அன்னாபிஷேகம் செஞ்சு தாராளமாக வழிபாடு செய்யலாம். ஆனால் அபிஷேகம் செய்த அன்னத்தை 1.5 மணி நேரம் மட்டுமே அந்த லிங்க திருமேனியில் வச்சிருங்க. அதுக்கப்புறமா அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே அபிஷேகம் செஞ்ச அந்த அன்னத்தை எடுத்து லிங்க திருமேனியில் இருந்து எடுத்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, இது மாதிரி உங்கள் வீட்டுக்கு யார் வர்றாங்களோ அவங்களுக்கு நீங்கள் பிரசாதமாக அதை கொடுங்க. இல்லை யாரும் இல்லை பக்கத்தில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோயிலுக்கு போயாவது அங்கே வர்றவங்களுக்கு அதை பிரசாதமாக சாப்பிட கொடுங்க. இதனால் பலாயிரம் உயிர்களுக்கு அன்னமளித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அவ்வளவு மகிமை வாய்ந்தது இந்த ஐப்பசி மாதத்தில் வர
பௌர்ணமி அப்போ இந்த சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்கிறது. அதனால வீட்டில் நீங்கள் சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக செய்யுங்க. பக்கத்தில் கோயில் இருக்குன்னா அங்கேயும் போய் நீங்கள் கலந்துக்கோங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்தது. கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அதில் போய் கலந்துக்கோங்க. அந்த பூஜையில் நிச்சயமாக சிவபெருமான் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார். உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் போங்க, இதை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும். அவ்வளவு மகிமை வாய்ந்தது. இதை தவற விடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.